உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். சாண்டி குமார் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க. அன்பும் ஆதரவும் கொடுத்து கொண்டிருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது நம்மளுடைய 26th மெமிக்ரி வீடியோ. காலா கில்லா ஒரு மாசான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ள போய் பாருங்கள். காலாபாய் 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 ஹரிதாரோ ஆளுங்க தாராவிகளை பூந்துட்டானுங்க போய். என்ன வேலை போட்டு செம்ம அடிச்சுனாங்க போய், சுத்து போட்டானுங்க போய், தப்பிச்சு போயிடலாம் போய், சொன்னா கேளுங்க போய். ஆரம்பத்தில் அப்பாவையா இருக்கதா பாதிக்க போகில்ல, குமுத வழியா தேடி போற கபாலியும் தான் இல்லை. 10 பேர் சண்டையில் 2 பேரை கையை உடைச்சு 3 பேரை காலை உடைச்சு சுற்றி இருக்க 5 பேரை காலில் உழுத கதிரை வைக்கிறா பாரு. அந்த காலாடா, காலை கறிக்காலண்டா. கண்ணாடி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இவங்களை பார்த்துக்கிறேன். யாரு செட்டிங்கா வேங்க பாவா ஒத்தல நிக்க தில்லி இருந்தா மொத்தமா வாங்கல. கடுகளா உங்க எஜமான்ட்ட போய் சொல்லுங்க, இது என்னுடைய கோட்டை காலா கில்லா. இங்க யாரும் நீங்க திரும்பி வரக்கூடாது, சம்ஜே? நிக்கல். கிளம்பை ஹரிதாதா வந்திருக்காரு, வர சொல்லட்டுங்களா? என்னவா கண்டு சௌக்கியமா? அட காலா, அட எழுத போது உன்னோட பெரிய ரோதையா போச்சு. அட கருவத்தை 3 நாளைக்கு ஆளுகளை அனுப்பிச்சு விட்டா, ஆளுகளை அடிச்சு துவச்சு விட்டேன். என்ன இடம் இது? கருமாதிரம் 42 இடம். ஆனால் இதை விட்டு கொடுக்காம எப்போ அவனோட பெரிய ரோதனையா போச்சு. கடா நான் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கனால சாப்பிட்டு கேரக்டர் நடிச்சிடக்கூடாது. என் கேரக்டரே தனிமா. அப்புறம் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. பார்த்து கால் பண்ணிருக்க. என்னவா காலா, அப்புறம் வரடா சொல்லிட்டு போதாப்பா வந்தா வரடா. எங்க போறீங்க? நீங்க வரும்போது பர்மிஷன் கேட்காம வந்திருக்கா? ஆனா இங்கிருந்து போகணும்னா என்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் வெளியே போகணும். காலா நீ சொல்றது கேட்டா பயமா இருக்குதுமா. அதான் சொல்றாருல்ல. ஏடா நீங்க ரொம்ப சவாஸ் பண்றீங்க. ஏமா காலா என்ன அது அவன்டா? இங்க வேறு கழுத்தை வெட்டி போட்டுருவான், அல்லையிலே குத்திடுவான். என்னடா பர்மிஷன் கேட்டு போக முடியாதனால? சரி காலா, நான் இங்க போலாமா? இது காலாக்கில்லா, என்னுடைய கோட்டை. இங்கிருந்து ஒரு பிடி மண்ணை கூட நீ எடுத்துட்டு போக முடியாது, சம்ஜே? நிக்கல். பாத்துங்களா காலா? இதே கதா, அவன் பார்த்துட்டு போகிற பார்வையே சரியில்லை. இதுக்கும் நம்ம ஆளுகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. சரி பாய். பாய் காலாபாய் காலாபாய், அம்மாவும் அண்ணனும் காரில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லே இறந்துட்டாங்க பாய். எல்லாம் ஹரிதாதாவோட வேலை தான் பாய்.
வந்து எடுங்கடா. இதுக்கு அவரை நானானு பார்த்துறேன். ஐயோ காலா நீ வர கொஞ்சம் கூட சத்தியமாக எதிர்பார்க்கலப்பா. வா என்னத்துக்கு இருக்கிற உட்காரு. அப்புறம் காலா வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சமைக்கப்பாப்பா. ஆட பொண்டாட்டி பிள்ளைங்களும் செத்துறாங்களப்பா. அது எனக்கு போது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நான் குறி வச்ச இடமா உனக்குதாப்பா. ஆளுங்க நான் சொல்றேன்ல என் கேரண்டு ஒரு வாடு ஆட கருவத்தை நீ தான் அந்த வண்டியில் போவேன்னு எதிர்பார்த்தேன். ஆட என் கேரண்டு புரிஞ்சுக்க மாடு. சரி ஆளா ஆனால் ஆடதான் ஆகி போச்சு. அது இளவ நான் வேணும்னு பண்ணலையப்பா, தெரியாமல் நடந்து போச்சு. இந்த ஒரு பிரச்சனை எதுக்குப்பா உயிர் பண்ணிக்கலாம். அந்த ஆடும் ரொம்ப நாள் ஆச்சுப்பா சண்டை போட்டு. எதுக்கு தேவலாம் அதை விட்டுதான் போயப்பா. ஏண்டாப்பா காலா. ஆனால் அங்கே ஆளுக்கு சகது எல்லாம் கிடக்கு. ஆனால் அதுக்கு இளவு எடுத்த உனக்கு எதுக்கு அந்த இடம்? எவ்வளோ படம் வேணும் கேளு தரேன். கருப்பு உழைப்போட வந்தோம். என் சாலில் வந்து பார், கருப்பத்தனையே வந்தமயமா தெரியும். என்ன உன்னால அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். ஆனா இவன் என்னடா டே என்னடா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா இது காலாக்கில்லா, என்னுடைய கோட்டை. இங்கிருந்த ஒரு படி மண்ணை கூட நீ எடுத்துட்டு போக முடியாது. பயமா இருப்பா. ரொம்ப தப்பு பண்றேங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். கரெக்டா சொல்லிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை இத்தனை நாள் உயிரோடு விட்டு வச்சிருந்தல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா ஏடா நான் உங்களுக்கு தலைவர் தானே சோறு போட்டு வளர்க்குறல. அவன் யார் அவன் தள்ளி பையன். அவன் வந்து அவனோட பேசிக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. கொள்ளுங்கடா அவன். மஜா ஆ கயா, மஜா ஆ கயா. தைரியம் இருந்தா செய்டா பாப்பா, தூக்கி அடிச்சடாப்பா. வீடியோ பார்த்துட்டிங்களா? வீடியோ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம விஷயம், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தனிமை. தனிமை அழகானதுன்னு நானே சொல்லியிருந்தேன். ஆனால் அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த உலகத்தில் மனுஷன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா, அன்பையும் துன்பத்தையும் துரோகத்தையும் எல்லா விஷயத்தையும் சக மனுஷங்கிட்ட பரிமாறி கொண்டு வாழ்வது தான் வாழ்க்கை. நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் அன்பை காட்டாமல் இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக அன்பு காட்ட மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ வீடியோ பற்றி பேசுவோம். ஓகே, நம்மளோட 26th மெமிக்ரி வீடியோ ஒரு மாசான என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட். உங்களோட அன்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.